Good morning to all. Today we are discussing about economics, chapter 4 consumption investment function பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஏபிசி அதாவது ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி கன்சம்ஷன் பார்த்தோம். ப்ரொபன்சிட்டி கன்சம்ஷன் என்னன்னு பார்த்தோம்பா. அப்புறம் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சம்ஷன் என்னன்னு பார்த்தோம். டுடே இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீன்ஸோட சைக்காலஜிக்கல் லா ஆஃப் கன்சம்ஷன். கீன்ஸ் அவருடைய தியரிஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டுடே பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, அவருடைய தியரிஸ் நம்ம என்ன பண்ணோம், டெப்ரெஷன்லேருந்து நம்ம மேலே வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? Keynes propounded the fundamental psychological law of consumption which forms of the basis of consumption function சொல்லுவாங்க. அதாவது கீன்ஸ் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு தியரியை வந்து உருவாக்கணும்னு நினச்சார். ஃபண்டமெண்டல் சைக்காலஜிக்கல் லா வந்து உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும்னு நினச்சார். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணார், உருவாக்கிட்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருனா, he stated that the fundamental psychological law upon which we are entitled to depend with great confidence both superior from our knowledge of human nature and from the detailed facts of experiences. அதாவது ஒரு உளவியல், ஒரு சைக்காலஜிக்கல் லாவை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், அவரோட ஃபுல்லாக கிரேட் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குது பாருங்க. நாலேஜ் ஆஃப் ஹியூமன் நேச்சர், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் எப்படி இருக்குது, நாலேஜ் எப்படி இருக்குது, அறிவு இருக்குது. அப்போ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணாருன்னா உருவாக்கியிருக்காரு. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணாருன்னா, டீட்டெயில்ட் ஃபேக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தட் மேன் ஆர் டிஸ்போஸ்ட் as a rule and on the average to increase their consumption as their income increases. அப்போ அவர் என்ன பண்ணுறாரா, தியரியை வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுறாருன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்ஸுக்கும் நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ அந்த பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அந்த தியரியில் அவங்க கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இன்கம் ரைஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய கன்சம்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். ஓகேவா? அப்போ disposed as a rule and on the average to increase their consumption as their income increases. அப்போ அவங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய கன்சம்ஷன் லெவல் என்ன ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். ஓகேவா? கவனிங்க, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள். பட் not by as much as the increase in their income. ஓகேவா? ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு கன்சம்ஷன் இருக்காதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாரு, பட் நாட் பை as much as there is this increase in their income. The law implies that there is a tendency on the part of the people to spend on consumption less than the full increment of income. அப்போ அவருடைய தியரி ஒரு முழு விதி, ஒரு லா எந்த அப்படின்னா லா ஆஃப் இம்ப்ளைஸ். அப்போ அந்த லா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இது மனிதனுடைய வருமானம், அதாவது என்ன சொல்கிறாரு, டெண்டன்சி ஆஃப் த ஆன் த பார்ட் ஆஃப் த பீப்புள் டு ஸ்பெண்ட் ஆன் த கன்சம்ஷன் லெஸ் தென் த ஃபுல் இன்க்ரிமெண்ட் ஆஃப் இன்கம். அப்போ வருமானம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, எக்ஸ்பென்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தியரியில். ஓகே, இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள், இன்கம் கன்சம்ஷன், வருமானம் நுகர்வு. அப்போ இன்கம் இன்க்ரீசஸ், கன்சம்ஷன் இன்க்ரீசஸ் பட் நாட் ஈக்குவல் அண்ட் டு இன்கம் ரைசஸ். அதாவது வருமானம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் ரைஸ் ஆகும்போது அவங்களுடைய கன்சம்ஷன் ரைஸ் ஆகும். பட் வந்து இன்க்ரீஸ்னாலும் ஒன்று தான்பா, ரைஸ் மீன்ஸ் எல்லாம் ஒன்று தான், அதிகரித்தல்னு சொல்லுவாங்க. அப்போ வருமானம் அதிகமாக இருந்தால் என்னுடைய கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இன்கம்க்கு ஈக்குவலாக இருக்காது கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ கெய்னிஸ்
த லா இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன். அவருடைய தியரி இந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அசம்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு? செட்ரிஸ் பெரிபஸ். செட்ரிஸ் பெரிபஸ்னால் என்ன அர்த்தம்? மற்றவை மாறாமல் இருக்கும்போது. கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள்ஸ். அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், காரணிகள் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு இல்லைப்பா. அப்போ இந்த வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் செட்ரிஸ் பெரிபஸ்னால் ஒன்று தான். ஓகேவா? அதர் திங் பீயிங் ஈக்குவல், அதர் திங் பீயிங் ஈக்குவல், அதர் திங் சேம் அப்போ நம்ம சொல்லுவாங்க. அப்போ எப்பயும் மாறாமல் இருக்குது, செட்ரிஸ் பெரிபஸ்னாலும் ஒன்று தான். The other variables such as income, distribution, taste, habit, social customs, price movements, population growth, etc. do not change and consumption depends on the income alone. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்சம்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு, இன்கம் எல்லாமே. அப்போ என்னாகும்? இது வந்து என்றைக்கும் மாறாமல் இருக்கணும், நிலையாக இருக்கும், அதாவது ஸ்டேபிளாக இருக்கும், நிலையானதாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக, நோ சேஞ்சஸ். அப்போ எந்த வித டஸ் நாட் சேஞ்ச், எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கும், எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்கணும். அப்போ வருமானத்துலேயும் சரி, இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் அவங்களுடைய ஒரு கன்சியூமருடைய டேஸ்ட்டு அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஹேபிட்டு, சோசியல் கஸ்டம்ஸ், ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், எல்லாத்துலேயுமே பாப்புலேஷன் க்ரோத் எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சமமாக இருக்கணும். அப்போ மற்ற மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த தியரி கம்பல்சரி அப்ளை பண்ணலாம். ஓகேவாப்பா? சரி, அடுத்தது எக்ஸ்டென்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ். எக்ஸ்டென்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன், சுமூகமான சூழல் வந்து உருவாகிருக்கு, நிலவுது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் கண்டிஷன்ஸ் இருக்குது, எப்பயும் போல இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெயினாக இருக்கும், ஃப்ளட் வந்து ஏற்பட்டிருக்கு, நிறைய பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. பட் அந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து என்னாகும், அதில் வந்து கரெக்ட் பீப்புள்ஸ் வந்து மேலே வந்துடுறாங்க. அப்போ வந்து இப்போ எப்பயும் போல் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? நார்மல் கண்டிஷன்ஸ் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் எங்கேயோ. த லா ஹோல்ட்ஸ் குட் அண்டர் நார்மல் கண்டிஷன். If, however, the economy is faced with abnormal and extraordinary circumstances, the extraordinary and சொல்லுவாங்க circumstances like war, revolution, or hyperinflation, the law will not operate. People may spend on the whole of increased income on consumption. அப்போ இந்த தியரியை பொறுத்த வரைக்கும்ப்பா, இந்த எக்ஸ்ட்ரானரி அப்நார்மல் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அபரிவிதமான ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகும்? வாராக இருக்கலாம், ரெவல்யூஷனாக இருக்கலாம், ஓகேவா, போர் புரட்சியாக இருக்கலாம், ஒரு ரெவல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஆர் ஹைபர் இன்ஃப்ளேஷன், அதாவது உயர்ந்த பணவீக்கம்னு சொல்லுவாங்க, வேகமான பணவீக்கம். என்ன சொல்லுவாங்க, ஒரு வார் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த டைமில் யாரும் செலவு பண்ண மாட்டான், எக்ஸ்பென்ஸ் பண்ண மாட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுடைய கான்ஸ்டன்ட் எதில் இருக்கோ, அவங்களுடைய எதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரில். ஓகேவா? அப்போ ப்ரொடக்ஷன் என்னது, டஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் இன் த ப்ராடக்ட். அப்போ அந்த எந்த ஒரு பொருளையோ ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும்பா. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வார் கம்ப்ளீட் ஆன உடனே திடீர்னு என்ன ஆகும்? அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸும் ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ இதை வந்து இந்த லா வந்து அப்ளை பண்ண முடியாது. சரியா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்? அந்த லா வந்து செயல்படாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ த லா வில் நாட் ஆப்ரேட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? பீப்புள் மே ஸ்பெண்ட் ஆன் த ஹோல் ஆஃப் இன்க்ரீஸ் இன்கம். எவ்வளோ வருமானத்தை சேர்த்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அது எல்லாமே கன்சம்ஷனுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஸ் ஆஃப் லேசிஸ்ஃபேர் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தலையிடா கொள்கை வந்து எப்படி இருக்குது? அதாவது கேபிட்டலிஸ்ட் எக்கானமியில் வந்து பார்த்திங்கன்னா
எப்படி லைசிஸ்-ஃபேர் பாலிசி வந்து கொண்டு வராங்க. அதாவது யாரும் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா லைசிஸ்-ஃபேர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவனிப்பா நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட் சொல்லுவோம். அதாவது இங்கே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து தலையிட மாட்டாங்க, கரெக்டாக போயிட்டுருக்கு பக்காவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப. ஓகேவா. த லா ஆப்ரேட் இன் ரிச் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி வேர் தேர் இஸ் ஏ நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அதாவது என்ன பண்ணுவாங்க, அரசு வந்து தலையிட முடியாது, மக்கள் வந்து ஃப்ரீடம், அதாவது கன்சம்ஷனுக்கு வந்து அவங்க ஃப்ரீடம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பொருளை வந்து வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பீப்புள் ஷுட் பி ஃப்ரீ டு ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் இன்கம். பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டு ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் இன்கம். நீ எவ்வளோ வருமானத்தை சேர்த்துனாலும் செலவு பண்ணிக்கலாம், உனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அப்போ ஃப்ரீடம் கொடுக்கும்போது சரியாப்பா உங்களுக்கு கன்சம்ஷனுக்கான டெசிஷனை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரியா. இன் த கேஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பை த ஸ்டேட் த லா பிரேக்ஸ் டவுன். இங்கே வந்து என்ன ஆகுனா வருமானம் அதிகரிக்கும், ஆனால் ஒரு லைட்டாக மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தனியார் துறை இருக்குது. சரியா, லிசன் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரீபோசிஷன்ஸ் ஆஃப் லா அதெல்லாம் பார்க்க போகிறோம். when income increases consumption expenditure also increases but by smaller amount. அதாவது இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விதியோட கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா வருமானம் உயரும், நுகர்வுக்கு செலவு வந்து அதிகரிக்கும். ஏன்னா என்னோடய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிற என்னோடய வருமானம் இருக்கிறதுனால தான் என்னோடய கன்சப்ஷன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன். ஒரு ஸ்மாலர் அமௌண்ட், ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நான் செலவு பண்ணுறேன். த ரீசன் இஸ் தட் இஸ் ஆஸ் இன்கம் இன்க்ரீசஸ் அவர் வாண்ட் ஆர் சாட்டிஸ்ஃபைடு side by side so that the need to spend. இப்போ இங்கே பாருங்கள், அப்போ ஸ்மாலர் அமௌண்ட் வந்து ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ த ரீசன் இஸ் தட் எஸ் இன்கம் இன்க்ரீசஸ் அவர் வாண்ட் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ என்ன ஆகும், அங்கே என்ன ரீசன் கேட்டிங்கன்னா என்னுடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் போது இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, அவர் வாண்ட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ என்ன பண்ணுறேன், இன்கம் ரைஸ் ஆகும்போது நான் என்னுடைய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரைஸ் ஆகும், என்னுடைய கன்சம்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ கன்சம்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ அவர் வாண்ட்ஸ், நான் என்னுடைய வாண்ட் என்ன, விருப்பங்கள் என்ன, அப்போ என்னுடைய வாண்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அப்போ சைட் பை சைட் ஸோ தட் நீட் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் கன்சூமர் குட்ஸ் இட் டிமினிஷஸ். அப்போ என்னாகும், அந்த இடத்துல கன்சம்ஷன் இருக்குல்லப்பா, அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கன்சூமர் குட்ஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்குது. சரியா. அப்போ செலவு கம்மியாகும் போது, வருமானம் கம்மியாகும் போது கன்சம்ஷன் லெவல் குறையுது. ஸோ த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன்கம் பட் லெஸ் தென் ப்ரொபோர்ச்சுனேட்லி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், கன்சம்ஷன் லெவலும் ரைஸ் ஆகும், ஆனால் லெஸ் தென் கம்மியாக தான் ப்ரொபோர்ச்சுனேட்லி, அதாவது ஒரு ஒரு லிமிட்டாக மட்டும்தான் என்ன ஆகும், ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். The increased income will be divided in some proportion between consumption expenditure and savings. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சம்ஷனை பார்த்தோம், இன்கம்மை பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், டாபிக் என்ன, அடுத்த யூனிட் என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு consumption expenditure and savings பார்க்க போகிறோம். This follows from the first proposition because when the whole of increased income is not spent on consumption. அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்குல்லப்பா, அதாவது நான் என்ன பண்ணேன், நுகர முழுசாக வந்து நான் செலவு பண்ணல, அதாவது என்னுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ்ட் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். அப்போ த ரிமைனிங் இஸ் சேவ்டு, நான் செலவு பண்ண மீதி தொகை இருக்கும். அப்போ ஒரு சில தொகை வந்து செலவு பண்ணாமல் இருக்கும், ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அந்த தொகை தான் நான் சேவிங்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா.
இன் திஸ் வே கன்சம்ஷன் அண்ட் சேவிங்ஸ் மூவ் டுகெதர். இது ஒன்று நகர ஆரம்பிக்கும், மூவ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆல்வேஸ் லீட் டு அண்ட் இன்க்ரீஸ் இன் போத் கன்சம்ஷன் அண்ட் சேவிங்ஸ். அப்போ வருமானம் அதிகரிக்கும் போது எப்போதும் கன்சம்ஷன் சேவிங்ஸ் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் மீன்ஸ் தட் இன்க்ரீஸ் இன் இன்கம் இஸ் அன்லைக்லி டு லீட் டு ஃபால் இன் எய்தர் கன்சம்ஷன் ஆர் சேவிங்ஸ். thus with increase in income both consumption and savings increases. அதாவது வருமானம் அதிகமாகும் போது சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேப்பா? இதோட அப்போ பார்த்தீங்கன்னா த 3 ப்ரிப்போஷன் ஆஃப் த லா வந்து பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேபிள் அண்டு டயக்ராம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின் வந்து ரைட் பண்ணிடுங்க. அந்த 3 அசம்ஷனை எழுதிடுங்க. கன்சம்ஷன் பாருங்கள், கீன்ஸோட சைக்காலஜிக்கல் லா, நான் என்ன வாடிமின் கீன்ஸோட சைக்காலஜிக்கல் லா அதை வந்து ரைட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த 3 அசம்ஷன் இந்த இருக்குல்ல, அனுமானங்கள் இருக்குல்ல, அதை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் டயக்ராம்ஸ் வந்து பார்க்கலாம், த டேபிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய்.